இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தின் பின்பகுதி. இயேசு பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்றார். பரமபிதா நடாத நாற்று வேரோடே பிடுங்கப்படும். ஆனால் பரமபிதா நட்ட நாற்று வேரூன்றி நிலைத்திருந்து அது கனி கொடுக்கும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகளுமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளாக இருப்பார்கள். தேவன் நாட்டின கிளை அது தேவனுக்கென்று மகிமைப்படும்படியாக தேவனுடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது. அது எங்கு நாட்டப்பட்டு இருக்கிறது? முதலாவது ஜீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்துவிலே அது நாட்டப்பட்டு அவரிலே வேரூன்றி நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடியதாக, அந்த கனி நிலைத்திருக்கத்தக்கதாக இருக்கிறது. இரண்டாவதாக அது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருக்கத்தக்கதாக கர்த்தர் அதை நாட்டி வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக ஒரு மரம் எப்படி எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக காணப்படுகிறதோ அதுபோலவே அவருடைய நாமம் மகிமைக்கென்று அவராலே படைக்கப்பட்ட மக்கள் நீதியின் விருட்சங்களாக நீதிக்கென்று சாட்சி கொடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளருவான் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. பனையைப் போல எல்லா காலத்திலும் செழித்திருந்து கேதுருவை போல வளரத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்கிறார். லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தின் சிறப்பு என்ன? லீபனோன் மலைப்பாங்கான பிரதேசம். மலை சரிவுகளிலே காணப்படுகிற அந்த மரம் காற்றும் மழையினாலே பாதிக்கப்பட்டு, ஆனால் அது பலனடைந்து உறுதியாக உயரமாக வளரக்கூடியது. அப்படிப்பட்ட மரம்தான் தேவனுடைய ஆலயத்திலும் அரண்மனையிலும் உத்தரமாக காணப்படும், பயன்படுத்தப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். என்னாகம புஸ்தகத்தில் பிலேயாமை பாலாக்கு அழைத்து இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி சொன்னபோது, இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் சொல்லி, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகள் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சங்கள் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரங்கள் போலவும் இருக்கிறது என்று ஆசிர்வதித்தான். தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள், இப்படிப்பட்ட மரங்களை கர்த்தரே நாட்டி வளரச் செய்கிறார். கர்த்தர் நாட்டின நீதின் விருட்சங்களாக அவருடைய ஆலய பிரகாரங்களிலே காணப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள ஆண்டவரே, பரமபிதா நடாத நாற்று வேரோடே பிடுங்கப்படும். ஆனால் பரமபிதா நட்ட நாற்று கிளை அது எப்படி விருட்சமாக வளர்ந்து தேவனுக்கென்று கனி கொடுக்கிறதாக நீதியின் விருட்சங்களாக காணப்படுகிறதோ அதே போலவே நாங்களும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று கர்த்தருடைய தோட்டமாக தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டதாக தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்மிலே நாங்கள் வேரூன்றி நிலைத்திருந்து கனி கொடுக்கவும், உம்முடைய சாரத்தை பெற்றவர்களாக இந்த பூமியிலே நீதியின் விருட்சங்களாக உமக்கான சாட்சிகளாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.